அடியாத்தா என்னமா குளிருது. ஏங்க இந்த பாத்ரூமுக்கு தாங்க போனேன், தண்ணிலாம் ஐஸ் கட்டியா இருக்குங்க. குளிரு நடுங்கு நடுங்கு நடுங்குது. அம்மா ஊட்டினா இப்படி தான் குளிரும். அத்தாடி அதுக்குன்னு இப்படியா? ராணி சீக்கிரமா குளிச்சுட்டு வா ராணி, நம்ம நிறைய லெக்கு பார்க்க போகணும். ஆத்தாடியோ இந்த குளிர்ல குளிச்சா நான் விரச்சு போயிருவேனே. வேணாமுங்க, நான் மூஞ்சிய நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டேன். நான் நம்ம ஊர்லயே போய் நல்லா குளிச்சுக்கிறேன். ராணி சின்ன பிள்ளைகளே குளிச்சுட்டு ரெடி ஆகி நிக்கிதுக சுத்தி பாக்குறதுக்கு. நீ என்ன சுடுதண்ணி தான் வருதுல, அதுல குளிக்க வேண்டியதானே? வேணாம் மாமா, குளிச்சு இழுச்சு உடம்புக்கு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? நான் ஊர்லயே போய் குளிச்சுக்கிறேன். சரி சரி வாங்க சுத்தி பார்க்க போவோம். இந்த ஊர்ல வெயிலுங்கிறதே அடிக்கவே அடிக்காதா? எப்ப பார்த்தாலும் மந்தாரமாவே இருக்கு. ஆமா ராணி, இந்த ஊர்ல வெயில் அடிக்கவே அடிக்காது, மந்தாரமா தான் இருக்கும். எப்பயும் குளு 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 குளுன்னு தான் இருக்கும் ராணி. இது மலை பிரதேசத்துல இருக்கிறதுனால குளு 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 குளுன்னு தான் இருக்கும் ராணி. இந்த ஊர்லயே நம்ம தங்கி இருந்தா ஃபேன்லாம் தேவையில்லை போல இருக்கு. நல்லா குளு 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 குளுன்னு இருக்கலாம். நம்ம ஊரு வெயில இருக்க முடியலையே. இந்த ஊர்ல நான் எங்கிட்டு கண்டேன். இந்த மாமா என்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சு. ஆஹா, இத ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கண்ணுக்கு எட்டுன தூரம் பூரா பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கு. இங்கெல்லாம் ஆடு மாடை கூட்டிட்டு வந்து மேய விட்டா நல்லா திங்குங்க, நல்லா கொளுத்து போயிருங்க. ஒரே மாசத்துல 10 கிலோ கிட்ட வந்துருக்குல்ல மாமா. இங்க பாருங்க, உன்னை ரசிக்கிறதுக்காக ஊட்டி கூட்டிட்டு வந்தா இங்கேயும் வந்து ஆடு மாடு கோழிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. என்ன மாமா செய்யறது? இத்தனை வருஷமா அதுகளை தானே வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதே அந்த புத்தி வந்துருச்சு. ராணி, இந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற புல்வெளிய பார்த்தே இவ்வளவு ஆச்சரியப்படுற? இந்த ஊர்ல பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குமா? வாராணி போவோம். எங்க புள்ளைகளை காணா? ஆமா, அந்த சைடு வேடிக்கை பாக்குறேன்னு சொல்லுச்சுங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்குங்க போல இருக்கு. ஓ அப்படியா? சரி ராணி, வா பக்கத்துல வந்து நில்லு, போட்டோ எடுத்துக்குவோம். எங்க மாமா போட்டோக்காரரே காணா? போட்டோ எடுக்கணும்னு சொல்றியே. ராணி, போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோக்கார தான் வேணுமா? என் செல்லுல எடுப்போம் ராணி, வா. அட ஆமா, போன்லயும் போட்டோ எடுக்கலாம்ல. இந்த குளிர்ல மூளை கொஞ்சம் மலங்கிருச்சு மாமா. ராணி சிரி ராணி. ராணி புள்ளிகளையும் கூப்பிடு ராணி, போட்டோ எடுப்போம். அடியே பூமாரி, இங்க வாடி போட்டோ எடுக்க. அம்மா போங்கம்மா, இங்க நாங்க இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எடுங்கம்மா போட்டோ. புதுசா ஊட்டிக்கு வரவும் எல்லாத்தையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு கிடக்காளுங்க. மாமா வர மாட்டாளுங்க மாமா. சரி விடு ராணி, சின்ன பிள்ளைங்க தானே, அதான் எல்லாத்தையும் ரசிக்குது போல இருக்கு, ரசிக்கட்டும். இந்த சைடு வர ராணி, இங்கிட்டு ஒரு போட்டோ எடுப்போம். அட போங்க மாமா, என்ன மாமா நீங்க என்னமோ நம்ம புதுசா கல்யாணம் முடிச்ச மாதிரி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறீங்க. எடுத்த வரைக்கும் போதும் மாமா. டேப்ல இங்கிட்டு வா, போட்டோ எடுப்போம். புதுசா கல்யாணம் முடிச்சவங்க தான் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கணுமா? நம்ம எல்லாம் எடுக்க கூடாதா? நம்மளே கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தேன் ஊட்டி வந்திருக்கோம். போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம்ல, நாலு பின்ன ஞாபகார்த்தமா இருக்கும்ல. இங்கிட்டு வா ராணி, வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாமாவை பாருவே. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? அம்மா இங்க வந்து பாருங்கம்மா, பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா. இந்த புள்ள குட்டிய சும்மா கிடக்காது. இப்பத்தே ரொமான்ஸ் பாட்டு ஒண்ணு பாட ஆரம்பிச்சோம், பொறுக்காதே. சரி வாரா, நீ பிள்ளைங்க ஏதோ கூப்பிடுதுக, போய் அங்க போய் பாப்போம்.
இந்த வாரேம்மா. வாராணி பிள்ளைக்கு எதுக்கோ கூப்பிடுதுக, போய் பாப்போம். சரி மாமா. தன தந்தான தந்தானா தன தந்தான தனனனனா. அடியே பூமாரி, எதுக்குடி கூப்பிட்ட? அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, எவ்வளவு கேரட். அட ஆமா, எவ்வளவு கேரட். எல்லாரும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலயே. ராணி, கொடைக்கானல்ல கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு இதுதானே பேமஸ். இங்க இதைத்தான் விளைவிப்பாங்க. வனமான வனமா இப்படி கேரட் அறுவடை பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல 1 கிலோ கேரட் 50 ரூபா சொல்றாங்க. இங்க பாருங்க, கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் எவ்வளவு கேரட்டை புடுங்கி போட்டுக்கிட்டு அவ்வாட்டுக்கு புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா புடுங்குவாங்க? ஒரு சாக்கு பையில புடுங்குவாங்க. ராணி, இப்படிலாம் செய்ய மாட்டாங்கம்மா. மொத்தமா எல்லா கேரட்டையும் புடுங்கி போட்டு அப்புறம் ஆத்து தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறமாட்டுதான் மூட்டை கட்டுவாங்க. இல்லைன்னா மண்ணே ஒரு சம வந்துரும்ல. ஓ அப்படியா மாமா? சரி சரி. நான் என்னத்தை கண்டேன், நம்ம தோட்டத்துல அரிசி, உளுந்து, எள்ளு இதத்தான போட்டுக்கிட்டு இருக்கோம். உடனே பறிச்ச உடனே மூட்டை கட்டிடுவோம். அதை வச்சு சொன்னேன் மாமா. இங்க பாரு தருண், அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. நம்மளுக்கு தேவைன்னா கடையில தான் வாங்கி சாப்பிடணும். இது வியாபாரத்துக்காக பறிக்கிறாப்பா. ஏன் மாமா, கேட்டா உன்னை தரத்தானே செய்வாங்க. கேட்டு பாருங்க மாமா. இல்ல ராணி, இது மண்ணு இன்னுமா கிடக்கும். இதே கேரட் தான் அங்க வியாபாரத்துக்கு விற்பாங்க. வாங்க, வாங்கி தாரேன். ஏங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எல்லாரும் மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சாக்கு பை கொண்டு வந்து அவளை கேரட்டையும் அள்ளிட்டு போவோமா? நம்ம ஊர்ல கேரட் விலை அதிகம் இல்லைங்க. ராணி, அப்படிலாம் செய்யக்கூடாது ராணி. எவ்வளவு ரேட்டா இருந்தா என்ன, காசை கொடுத்து வாங்கிட்டா போச்சு. அதுக்கு போய் இப்படி பண்ணுவாங்களா? மாட்டிக்கிட்ட அசிங்கம் ராணி. இவர்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, இவர் எப்ப பார்த்தாலும் நியாயம் தர்மம்னு சொல்லிக்கிட்டு கிடப்பாரு. சரி வாங்க, அந்த சைடு போய் பாப்போம். எம்மா 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 எம்மா, எவ்வளவு கேரட்டை புடுங்கி புடுங்கி குமிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இதுவே நம்ம ஊரா இருந்தா 2-3 சாக்கு தேத்தி இருப்போம். இப்படி விட்டுட்டு போறமே. எப்படியாவது ஊருக்கு போறதுக்குள்ளயும் ஒரு கட்டை பையாவது சேர்த்துறணும் கேரட்டை. இந்த கேரட்டை எல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கு. நம்ம ஊர்ல இருந்தேயும் கேரட் கொண்டு வந்து விக்கிறாங்க. நஞ்சு போனதையும் உடஞ்சு போனதையும் கொண்டு வந்து விக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷா கேரட் சாப்பிடுறாங்க. என்ன ராணி, இந்த இடத்த விட்டு வர்ற மனசு இல்லையா? இப்படியே கேரட்டை வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு நிக்கிறவ, சீக்கிரம் வா ராணி. இந்த வாரே மாமா, வாரே மாமா. இந்த மாதிரி லெக்குக்கு சின்ன பொண்ணுவையும் வசந்தியவும் கூட்டிட்டு வந்தா 2-3 சாக்கு தேத்தி இருப்பாளுக. இப்பத்தே ஏண்டா கூட்டிட்டு வரலையேன்னு தோணுது. கேரட் வாங்குறீங்களோ? கேரட் கேரட், ஃப்ரெஷ்ஷான கேரட், சூப்பரான கேரட் வாங்குங்கம்மா, வாங்குங்க. ஊட்டி கேரட் 1 கிலோ கேரட் எம்பட்டு 20 ரூபாமா? 20 ரூபா 1 கிலோ கேரட் 20 ரூபாமா? வாங்குங்க. ஃப்ரெஷ்ஷான கேரட், ஊட்டி கேரட். 20 ரூபா தானா? பரவாயில்லையே. எங்க ஊர்ல 100 ரூபா 150 ரூபாயில சொல்லுவாங்க. அம்மா, இந்த ஊர்ல கேரட், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாம் விளைவிக்கிறோமா, அதனால ரேட் கம்மியாத்தே இருக்கும். வாங்குங்கம்மா, ஃப்ரெஷ்ஷான கேரட். அப்பா, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுப்பா. தருணே, அப்பா கடைக்கு போய் உனக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா தண்ணி வாங்கிட்டு வரேன். ராணி, அது வரைக்கும் கேரட் வாங்கிக்கிட்டு இரு ராணி. சரிங்க. எனக்கு ஒரு 5 கிலோ கேரட் கொடுங்க. சரிம்மா. கேரட் பார்க்க பச்சை பச்சைன்னு இருக்கு. இதுல கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்குவோம். இந்த ஊர்ல இப்படி கேரட் விளைஞ்சு கிடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு கோணி பைய எடுத்துட்டு வந்திருப்பேனே. ஒரு கட்டை பைய கூட எடுத்துட்டு வரல. இந்த பொம்பளை கிம்பளை பாத்திர போகுது, பின்னாடி ஒளிச்சு வச்சுக்குவோம். அம்மா, என்னம்மா பண்றீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. அடியே பூமாரி, வாயை மூடிக்கிட்டு சும்மா நில்லுடி. எல்லாம் எனக்கு தெரியும். இந்தாங்கம்மா. கொடுங்க. அம்மா, காசு? எங்க வீட்டுக்காரரு கடைக்கு போயிருக்காருமா. கொஞ்ச நேரம் இருங்க, இப்ப வந்து தந்துருவாரு. சரி. அம்மா, கையில எடுத்து வச்சிருக்கீங்கல்ல கேரட், அதையும் அந்த பைக்குல போடுங்கம்மா.
ராணி எல்லாம் வாங்கிட்டியா? வா போவோமா? அப்பா அம்மாவையும் தாண்டி திட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. என்னது அம்மாவை திட்டுறாங்களா? ஏன் என்னாச்சு? எதுக்கு திட்டுறீங்க? இந்த அம்மா பண்ணுன வேலைக்கு திட்டாம கொஞ்சமா செய்வாங்க. என்ன பொம்பளை இது? திருட்டு பொம்பளை. இந்த அம்மா ஏமா இப்படி பேசுற? இப்படிலாம் பேசாதம்மா. இங்க பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் கேரட் அளந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை பாதி கேரட் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கு பாருங்க. கையில பாருங்க எவ்வளவு கேரட் இருக்குன்னு. ஆமாப்பா, நான் கூட சொல்லத்தான்ப்பா செஞ்சேன். கேரட்லாம் எடுக்காதீங்கன்னு அம்மா கேட்கவே இல்லப்பா. ராணி அது வந்து நான் ரெண்டு கேரட் தாங்க எடுத்தேன். அது ஒரு பிரச்சனைன்னு இவ்வளவு பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. ராணி ஏன் ராணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால எனக்கு எப்ப பார்த்தாலும் அசிங்கம் தான் ராணி. நான் அப்பயே சொல்லிட்டு தானே போனேன், இங்கெல்லாம் ஒண்ணும் எடுக்க கூடாது, எடுத்தா மாட்டிக்கிட்டு அசிங்கம் சொல்லிட்டு போனா இல்லையா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்களே கடனை உடனே வாங்கி இந்த கேரட் வாங்கி வித்துக்கிட்டு கிடக்குறோம். இங்க வந்து ஏமா இப்படி திருடிக்கிட்டு இருக்க? அறிவில்லையாமா உனக்கு? ஐயோ உன்னால எனக்கு பெருத்த அசிங்க ராணி. உன்னையெல்லாம் போய் ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தனே, என்னைய சொல்லணும். நீ மாட்டு சாணி அல்றதுக்கு தான் லாய்க்கு. ஏங்க தெரியாம பண்ணிப்புட்டேங்க. வாய மூடு ராணி. சின்ன பிள்ளைகளுக்கு நீ புத்தி சொல்றத விட்டு நீனே இப்படி திருடி இருக்கியே, என்ன பொம்பளை நீ? சீ, உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏம்மா, இந்த எடுத்த கேரட்டுக்கும் காசை நானே தந்துறேம்மா. கொடுங்க கொடுங்க, நாங்களும் கஷ்டப்பட்டுட்டே வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கலாம் ஓசில குடுக்குற மாதிரிலாம் இல்லையா? காசை கொடுங்க. இந்தாம்மா காசு. சரி எல்லாரும் வாங்க, ஊட்டிய பார்த்த வரைக்கும் போதும், ஊரை பார்த்து கிளம்புவோம். என்னது, ஊருக்கு போகவா? இன்னும் நம்ம சுத்தியே பார்க்கலையே. உன் ஆத்தாக்காரி பண்ண வேலைக்கு ஊட்டிய சுத்தி பார்த்தா குளு 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 தான் இருக்கும். வாங்க ஊர் சைடு போவோம். அம்மா, எல்லாம் உங்கனாலதான். அப்பா எவ்வளவு சந்தோஷமா ஊருக்கு வந்தாங்க. இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. நம்மளே என்னைக்கோ ஒரு நாள் தான் டூருக்கு வந்தோம். நீங்க இப்படி பண்ணவும் அப்பா கோச்சிக்கிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. புள்ளைகளா, நான் ஏதோ தெரியாம பண்ணிப்புட்டேன் புள்ளைகளா. இன்னும் வரலையா? சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிருவேன்.